வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திண்டிவனம் பைபாஸ் சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு கார் மீது மோதியதில் 3 பலி. புதுவைக்கு சுற்றுலா வந்த பரிதாபம். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினம். அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் தடுப்பு கட்டை மீது மோதிய கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதிய விபத்தில் ஆந்திராவை சேர்ந்த பெண் உட்பட 2 பேரும், சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு தீமிதி திருவிழாவிற்கு வந்த ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மானிஷ், இவரது பெண் நண்பரான ஹைதராபாத்தை சேர்ந்த கீர்த்தி என்பவரும் விஜயகுமார் ஆகிய 3 பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்றுவிட்டு அதிகாலை ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர். காரை விஜயகுமார் ஓட்டியுள்ளார். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மவுச்சூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலமாக மோதியது. இதில் காரை ஒட்டிய விஜயகுமார் பலத்த காயமடைந்தார். மானிஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பயணித்த 55 வயதாகும் பழனி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த காரை ஓட்டி வந்த சூரிய நாராயணன் லேசான காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 கார்களையும் மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை திண்டிவனம் பைபாஸ் சாலைகள் இன்று காலை நடந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தை அவரது திருவுருவச் சிலைக்கு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபின நலசங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் BP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபின நலசங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண வர்ண கலாபான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூர்ணாகுதியுடன் முதல் கால யாக பூஜை துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கோ பூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது. மேலும் அதைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம், பாளையத்திலிருந்து யாத்திரதானம், யாகசால பிரவேசம், திரவிய ஹுதி, மகா தீபார்த்தனை நடைபெற்று திருவருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் BP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ஸ்ரீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞானசம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
மறைந்த முன்னாள் புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலியார்பேட்டை ஜோதி நகரில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சென்று அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் கூறினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மக்களின் மீது கொண்டிருந்த அன்பையும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கினையும் துணைநிலை ஆளுநர் நினைவு கூர்ந்தார். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் அன்பழகன் உடல்நிலை சரியில்லாமல் காலமானதை அடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குயவர்பாளையம் திருமகள் நகரில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தார். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில் அனைத்து உயிரினங்களும் அன்போடும் மரியாதையோடும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை போதித்த பகவான் மகாவீர் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும், குறிப்பாக சயன சமய கொள்கையை பின்பற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நன்னாளில் பகவான் மகாவீரரின் அருளாசி அனைவரது வாழ்க்கையில் உண்மை, அகிம்சை மற்றும் இரக்க குணத்தால் நிரப்பப்படும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளை இணைக்கும் சாலையை அனுமதியின்றி அமைக்க முயன்றதால் காரைக்காலில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் எல்லை பகுதிக்குள் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியிலிருந்து அருகில் உள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் பொழுது தற்காலிக சாலை அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கு அருகில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான PR.N. திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளர்களிடமோ எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி 50% நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்த இடத்தின் உரிமையாளர் இது குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது செய்வதறியாமல் திகைத்து சாலை பணிகள் பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளன. இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலைக்கு அரசிடமோ அல்லது உரிமையாளர்களிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று ஆடல் பாடலுடன் வழிபாடு நடத்தினர். புதுவையில் மகாவீர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜ் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் மகாவீரர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மது கடைகள் மூடப்பட்டிருந்தது. முத்திகால்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்திகால்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்று 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்தது. இதையடுத்து யாகசாலை பிரவேசம் மற்றும் புற்று மண் எடுத்தல், துவார பால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கன்னியம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலில் விமானத்திற்கு கும்பாபிஷேகமும், மூலஸ்தான கன்னி அம்மன் மற்றும் அருள்மிகு பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ கன்னியம்மன், ஸ்ரீ சப்த கன்னிகள், ஸ்ரீ குருதட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மதுரை வீரன், பொம்மி, ஸ்ரீ விஷ்ணு, துர்கையம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முத்திகால்பேட்டை சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு விருந்தினராக முத்திகால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார்.
அப்பா பைத்திய சுவாமி கோவில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KKT டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்திய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், பல்வேறு திரவியங்கள், விபூதி இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KK டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் 300 நபர்களுக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வாய்க்கால் கட்டும் பணியானது முடிவடைந்து வேண்டுதல் நிறைவேறியதால் புதுச்சேரியை சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வேளாங்கண்ணி மாதா கோவிலில் மொட்டையடித்து தனது முடியை காணிக்கை செலுத்தினார். புதுச்சேரியில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜான்குமார். காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமார் அக்கட்சியிலிருந்து விலகி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது தொகுதி ஆதரவாளர்களுடன் சென்று வேளாங்கண்ணி மாதா கோவிலில் மொட்டை போட்டுக் கொண்டார். இது தொடர்பான புகைப்படம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியானது. அதில் வேண்டுதல் நிறைவேறியதால் மொட்டை போட்டுக் கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கேட்டபொழுது, எனது தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக அவதியுற்று வந்தனர். லட்சக்கணக்கில் இழப்பையும் சந்தித்துள்ளனர். நான் காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வாய்க்கால் பணிகளை துவக்க முயன்றேன். அப்பொழுது இருந்த முதல்வர் நாராயணசாமியும் முயற்சி செய்தார். ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதன் காரணமாக காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானேன். பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வாய்க்கால் கட்டும் பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்து முதல்வரிடம் கோரிக்கை வைத்தேன். முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பரிசீலனை செய்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தனர். இந்த பணி முடிவடைந்தால் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்று மொட்டை போட்டுக் கொண்டு முடி காணிக்கை செலுத்துவதாகவும் வேண்டிக் கொண்டேன். அதன்படி வாய்க்கால் பணிகள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு முழுமை பெற்றது. இதனால் எனது தொகுதியை சேர்ந்த ஆதரவாளர்கள் 43 பேரை அழைத்து சென்று வேளாங்கண்ணி மாதா கோவிலில் மொட்டை போட்டுக் கொண்டு முடி காணிக்கை செலுத்தினேன். இதை கடந்த வாரத்திற்கு முன்பே மக்கள் மத்தியில் நான் அறிவித்திருப்பேன். ஆனால் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் வாக்கிற்காகவும் அரசியல் விளம்பரம் தேடுவதற்காகவும் நான் பேசுவதாக மக்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நான் அறிவித்தேன் என்றார். அமைச்சர் பதவி வேண்டி மொட்டை போட்டுக் கொண்டதாக பேசப்படுகிறதே என்று கேட்டதற்கு, பாஜக வித்தியாசமான கட்சி, எல்லாமே கட்சி தலைமையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அவர்களாகவே எப்பொழுது யாருக்கு என்ன வேண்டும் என்பது அறிந்து செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். உதவிக்கரங்கள் சமூக நலத்தொடர் கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. உதவிக்கரங்கள் சமூக நலத்தொடர் கல்வி இயக்கம் சார்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இல்லத்தில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மற்றும் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு, AI அறிவியல் தொழில்நுட்பம், விவசாயம், காற்று மாசுபடுதலை தடுத்தல், விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 50க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாயம்மன் மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த வெள்ளியன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம், சனிக்கிழமையன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும், அதைத் தொடர்ந்து யாக கால பூஜையும், யாத்ராதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 15ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகைக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன், கருங்குடி பிருந்தாவன சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி, ரகுத்தம்மா, ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்சி பெரும் பாவலர் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை முன்னிட்டு பாப்பம்மா கோவில் இடுகாட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தலைவர் ஞானமுத்து, செல்வம் மற்றும் தொகுதி செயலாளர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னெடுத்தனர். புதுச்சேரி மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமை ஏற்க அமுதன், பாலா ஆகியோர் நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌஷிஷ், சசிகுமார், வேசு, வேலவன், ராமராஜன், கவிதா, ஷைக் ஃபைசல், ராஜேஷ், சரவணன், விக்னேஷ் மற்றும் கருணாநிதி, ராஜ்கமல், சிவகுமார், சுந்தரவடிவேல், சங்கர், சிவா, இளங்கோ, பாலாஜி, செந்தில் பிரியன், மழலை, டேனியலா, ஸ்ரீ ஆகியோர் பங்கேற்று மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். அரியூர் ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மர்ஃபி மரியா தலைமையிலும், இல்லத்தின் தலைமை அன்னை அருட்சகோதரி ஸ்ரீனா அந்தோனியம்மாள் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ரகுபதி, கணேஷ், அப்துல் ரஹீம், மோகன், சர்க்குணம், ரோஹித், அஸ்வின், மதுமிதா, ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. முன்னாள் மாணவர்கள் சங்கம் துவங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டு முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செறிதலுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர். பின்னர் கொண்டு வந்த பாலினால் மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6805 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் பைபாஸ் சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு கார் மீது மோதியதில் 3 பலி. புதுவைக்கு சுற்றுலா வந்த பரிதாபம். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினம். அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். அப்பா பைத்திய சுவாமி கோவில் 12ஆம் ஆண்டு துவக்க விழா. பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார் முதல்வர். வேண்டுதல் நிறைவேறியதால் வேளாங்கண்ணி மாதா கோவிலில் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மொட்டை அடித்து முடி காணிக்கை. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.